தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பாதுகாப்பு உங்க ஆடைகள் மேல கூட இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அழகான வசனத்தில படிக்கிறேன். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உங்கள் கால்கள் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. எவ்வளோ நல்ல கர்த்தருடைய அந்த அக்கறை பாருங்க. உங்க ஆடைகள் பழையதாய் போகவில்லை. பாதரட்சைகள் கூட பழையதாய் போகாதபடி 40 வருஷம் நடந்தாலும் அங்கே நிலைத்திருக்கும்படி செய்கிறார். இதை இன்னொரு விஷயத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில வேளைகள்ல வாழ்வாதாரத்துல நான் உயர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும் அப்படின்னு நிச்சயமா நம்ம எல்லாரும் யோசிப்போம். அந்த ஆசை இருக்கும். ஆனா தற்சமயத்துக்கு தற்காலிகமாக சில பாதைகள், வனாந்தரமான பாதைகள் கடந்து வரும்பொழுது, அங்க இருக்க சூழ்நிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு தரேன். 4 சக்கர வாகனங்கள்ல போகணும்னு என்னுடைய ஆசை. ஆனா தற்போது எனக்கு 2 சக்கர வாகனம் இருக்குன்னா, அந்த 4 சக்கர வாகனத்த வாங்குற வரைக்கும் அந்த 2 சக்கர வாகனத்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு 2 சக்கர வாகனம் கூட வாங்குறதுக்கு என்னால முடியல. நான் பேருந்தில் தான் பயணிக்கணும்னா, அங்க நல்ல சாலைகளை அமைச்சு நல்ல பேருந்து நீ ஏறும்படி ஆண்டவர் பலனை தருவார். இல்ல, நான் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலைன்னா, அழகான கால்களை, பலனுள்ள கால்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தற்போது இருக்க சூழ்நிலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வரும் காரியங்களையும் நிச்சயமாய் காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை வருங்காலங்கள்ல மட்டும் பார்க்காதீங்க. இப்பொழுது இருக்கிற இந்த சமயத்திலும் தேவன் உங்கள் மேல, உங்க ஆடைகள் மேல, உங்க பாதரட்சைகள் மேல, உங்க வாகனங்கள் மேல, உங்க கால்கள் மேல, மூச்சு காத்து மேல எல்லாத்துலயும் அக்கறையுள்ள தேவனா இருந்து உங்களை அதிசயமாய் நடக்க பண்ணுகிறார். அதனால எதிர்காலத்தை பார்த்து தற்காலத்துல இருக்கிற நன்மையை விட்டுறாதீங்க. எல்லா காலத்திலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இது தேவனுக்கு பிரியமான ஒன்று.